இந்த வீக் சண்டே வெளியே போகிறனால நேற்று நைட்டே வந்து நான்வெஜ் எடுத்தாச்சு. கொஞ்ச நாளாகவே நான்வெஜ் எடுத்தால் கிரேவியாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி இந்த தடவை பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக சைட் டிஷ்ஷும் இருக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சமாக வந்து சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி செய்யறதுக்கு ஆஸ் யூஷுவல் நெய், ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு அண்ட் ஒரு தக்காளி, இது எல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சிக்கன், புதினா, அது கூடவே ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் ரைஸ் அண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி ரெடியாக இருக்கக்குள்ள சைட் பை சைட் சில்லியும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா சுட சுட பிரியாணி, சிக்கன் சில்லி வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. இந்த காம்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.